ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளம் போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 486வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், ஊக்கமுடையான் ஒடுக்கம் பெருந்தகர் தாக்கத் பேருந்தகைத்து. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பெருந்தகர் தாக்கத் பேருந்தகைத்து என்பதாக அமைந்திருக்கின்றது. இந்த குறளுக்கான 3 உரைகள், அழகான உரைகள் அமைய பெற்றிருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், ஊக்க மிகுந்தவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருத்தல் போர் செய்யும் மாட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்காக பின்னே கால் வாங்குதலை போன்றதாகும். ஆட்டுக்கடா யுத்தம் செய்வதை நாங்கள் பார்த்திருப்போம். எதிரியை பலம் கொண்டு தாக்குவதற்காக பின்னே தன்னுடைய காலை பலமாக ஊன்றி தாக்கும். அதே போன்றுதான் ஊக்க மிகுந்தவர் தன்னுடைய காலம் கனிந்து வரும் மட்டும் எத்தனைதான் பிரச்சனை வந்தாலும் அடங்கி இருப்பாராம். உரிய காலம் வரும் மட்டும் அவருடைய இலக்கை அடைவதற்காக என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பெருந்தகர் தாக்கத் பேருந்தகைத்து என்ற குறளுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கொடுமைகளை கண்டும் கூட உறுதி படைத்தவர்கள் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் அல்ல, அது ஆட்டுக்கடா ஒன்று தனது பகையை தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதை போன்றதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள், புலி பதுங்குவது பயத்தினால் அல்ல பாய்வதற்கு என்று சொல்லி. அதைத்தான் இந்த குறளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. எத்தனை கொடுமைகள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் உறுதி படைத்தவர்கள் தன்னுடைய இலக்கை அடைவதற்கான காலங்கள் வரும் மட்டும் காத்திருப்பார்கள் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பெருந்தகர் தாக்கத் பேருந்தகைத்து என்ற குறளுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஏற்ற காலம் பார்த்து ஆற்றல் மிக்கவன் காத்திருப்பது சண்டையிடும் மாட்டுக்கடா தன் பகை மீது பாய்வதற்கு பின்வாங்குவதை போன்றதாகும். 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. உரிய இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உரிய காலம் வரும் மட்டும் காத்திருக்க வேண்டும். ஒரு ஆட்டுக்கடா அல்லது ஒரு புலி பதுங்குகின்றது என்றால் பாய்வதற்கு, அது சண்டையிடுவதற்குத்தான். அதே போன்றுதான் ஒரு ஆட்டுக்கடா பின்னே தன்னுடைய காலை பலமாக ஊன்றுகிறதாக இருந்தால் எதிரியை பலம் கொண்டு தாக்கி தன்னுடைய இலக்கை அடைவதற்குத்தான். அதே போன்றுதான் ஒருவர் தன்னுடைய எதிர்காலத்தை, ஒரு தொழிலை, ஏதோ ஒன்றை தொடங்குவதற்காக காத்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அச்சத்தினால் அல்ல, அவருடைய இலக்கையும் அவருடைய காலத்தையும் சரியான நேரத்தையும் பார்த்து காத்திருக்கின்றார். அதை தன்னுடைய குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் சரியான திட்டமுடன் சரியான காலங்கள் கனிந்து வரும் மட்டும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதை தன்னுடைய குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குறளாகவும் நல்ல உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பெருந்தகர் தாக்கத் பேருந்தகைத்தே. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.